இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் மலரட்டுமே, அதயமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே. அண்ணலே இங்கு நம்மை அழைத்தார், இம்மண்ணிலே பொங்கும் வாழ்வளித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார், நம் கரையில்லா கருணையா நம்மை மீட்டார், இதயங்கள் மலரட்டுமே, இங்கு என் இசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துய்த்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பல் ஏறி சமுத்ராக்கு தீவுக்கும் மறுநாள்
நெயாப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனியா பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்ரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது என்னை பற்றி அவர் சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 26 முதல் மற்றும் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள்,
உங்களை கொல்வோர் கடவுளில் திருப்பணி செய்வதற்காக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பற்றி சான்று பகிர்கிறவர் தூய ஆவியார். நாமும் அதே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் நாமும் கிறிஸ்துவுக்காக சான்று பகர்வோம். நம் வாழ்வில் சோதனைகள் வரும், துன்பங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கும். ஆனால் இறைவார்த்தை சொல்லுகிறது, இறுதி வரை மனம் தளராமல் நாம் போராடும் போது நிச்சயம் தூய ஆவியினுடைய அருள்துணையால் நாம் வெற்றி கொள்வோம் என்பதே இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி நற்கருணை தேவாலயத்திற்கு தினமும் வருவது வழக்கம். அந்த சகோதரி என்னிடத்தில், ஃபாதர், நான் கொஞ்ச நாளா ஏசப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் கேட்டேன், ஏமா ஏசப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு வேடிக்கையா கேட்டேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என் கண் முன்னாலேயே எவ்வளவோ பிணங்களை பார்க்கிறேன் ஃபாதர். ஹாஸ்பிட்டல்ல நான் நுழைஞ்ச உடனே மக்கள் எல்லாம் அழுதுகிட்டு தவிதவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு எப்படி நான் என்னால் இருக்க முடியும், பணியாற்ற முடியும்? ஒரு அம்மா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போன அந்த இடத்திலேயே 5 நிமிடத்தில் அவருடைய உயிர் அங்கே போய்விட்டிருக்கிறது. அந்த இடத்திலே விழுந்து மடிந்து விட்டார்கள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நான் என்ன ஃபாதர் செய்ய முடியும்? எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் ஏசப்பா கூட தினமும் சண்டை போட்டுக்கிறேன். ஏன்பா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? இந்த உலகத்திற்கு என்ன ஆயிற்று? ஏன் இந்த உலகத்தை இவ்வளவு நீங்கள் தண்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே கோபத்தோடு தினமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். கடைசி வரை மனம் தளராமல் இருந்து ஜெபியுங்கள் அம்மா, நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் என்று ஒரு வழியாக அவர்களை நான் தேற்றி அனுப்பிவிட்டேன், ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆனாலும் கூட என் மனமும் அதே பரிதவிப்போடு இந்த உலகம் இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறதே என்கிற வேதனை எனக்குள்ளும் இருந்தது. ஆனால் அன்பிற்குரியவர்களை இறைவார்த்தை சொல்லுகிறது, இறுதி வரை மனம் தளராமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சோதனைகளை வெற்றி கொள்ளலாம். நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை நாம் நிச்சயமாக அந்த துன்பங்களில் இருந்து மீண்டு வரலாம். இன்றைய நாளினுடைய புனிதர் அருட்தந்தை தம்மியான் என்பவர். மோலக்காய் என்கிற அந்த பகுதியில் அவர் பணியாற்றி இருக்கிறார். எனவே மோலக்காய் புனித தம்மியான் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க குருவானவர். பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்தவர். 1873 முதல் 1889 வரை அவர் இறக்கின்ற வரை ஹவாய் என்கிற தீவில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றியவர். இந்த உலகம் அந்த தொழுநோய் பிடித்த மனிதர்களை கைவிட்டு விட்டது. அவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். தனியாக ஒரு தீவிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார்கள். அவ்வளவுதான், இவர்கள் இனிமேல் வாழ தகுதியற்றவர்கள் என்று உலகம் அவர்களை கைவிட்டு விட்டது. ஆனால் இந்த அருட்பணியாளருடைய சேவை மனப்பான்மையை, தொண்டுள்ளத்தை, இறைவன் மீது கொண்ட முழுமையான அன்பின் வெளிப்பாட்டை அவர் எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது அந்த மக்களிடத்தில் தானே மனமு வந்து சென்று பணியாற்றுவதற்காக போகிறார். கிறிஸ்துவ விசுவாசத்தை அவர்களுக்கு பரப்புகிறார்.
தொழுநோய் பிடிக்கப்பட்ட அந்த மக்களை அவர் ஆதரித்து அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களுக்குள் ஒரு தலைவரை உருவாக்குகிறார். வீடுகள் கட்டுவதற்கு உதவி செய்கிறார். பள்ளி, சாலைகள், மருத்துவமனைகள், ஆலயங்கள் இவையெல்லாம் கட்டுவதற்கு முழுமையாக அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி அவர்களுக்குரிய வாழ்வின் ஆதாரத்தை கற்றுக் கொடுத்து, இயேசு என்கிற ஆண்டவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவர் ஆறுதலாக தேறுதலாக இருக்கிறார், நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று நம்பிக்கையை அவர்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் அவர் விதைக்கிறார். மருந்து மாத்திரைகளை கொடுப்பதோடு அவர்களுடைய உணர்வுகளில் அவர் ஒன்றித்து போகிறார். இவ்வாறு 11 வருடம் அவர்களுக்காக அந்த இடத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று அவருக்கும் தொழுநோய் வந்து விடுகிறது. அந்த மக்களோடு இருந்த நிலையில் அவரும் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். பிறகு அந்த தொழுநோயாலேயே அவர் இறந்து போகிறார். 1889 ஆண்டு இறைவனடி சேருகின்ற இந்த அருட்பணியாளரை பற்றி மாஸ்டர் ஆஃப் சேரிட்டி என்று கத்தோலிக்க திரு அவை இவரை பெருமைப்பட அழைக்கின்றது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2009 ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி அவரை இந்த தாயாம் திரு அவைக்கு அர்ப்பணித்திருக்கிறார். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, உலகம் கைவிட்டு விட்டது, உலகம் நம்பிக்கை இழந்து விட்டது. ஆனாலும் கூட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு மனிதர் செயலாற்றி இருக்கிறார். நாமும் அதே நம்பிக்கையோடு தான் இருக்க வேண்டும், அதே துணிவோடு தான் இந்த உலகத்திலே போராடி இந்த கொரோனாவை வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கான நம்பிக்கை படிகளை இறைவன் இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நம் மனதிலே விதைக்கிறார். இந்த நம்பிக்கையை நம் உள்ளத்தில் பெற்றவர்களாய் தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம், இறை ஆசிரை பெறுவோம். ஆமீன். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. உன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், போவாக மனமேச வைத்தோம். உன்னான வாழ்வை உடமிட்டு வைத்தோம், போவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் ஆவலனே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இருப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இன்றைய நாள் முதல் ஊரடங்கு எங்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. வறுமையும் ஏழ்மையும் துன்பத்திலும் இருக்கிற இவ்வேளையில் தகப்பனே, உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்காக வேண்டி செபிக்கிறோம். இந்த நிலை எப்பொழுது மாறும் என்கிற தவிப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கிறது. தகப்பனே, எங்களுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள், ஜெபங்கள் உம்மிடத்திலே எழுந்து வருவதாக. தகப்பனே, உம்முடைய பேரிரக்கத்தினால்தான் இந்த உலகத்தை நீர் மீட்டுக் கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு உம்மிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் உடல் நலம் தேறி வரவும், அவர்களுக்காக பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள் மற்றுமாக இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் என ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக.
குடும்பங்களில் இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிற எல்லா உழைப்பாளர்களையும் இந்த நாளிலே ஆசிர்வதியும், அவர்களுடைய வாழ்வின் ஆதாரத்தை தந்தருளும். குறிப்பாக இந்த தெய்வீக பலியின் வழியாக நினைவு கூறப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு கருத்துக்களுக்காக சிறப்பாக மன்றாடுகிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னதமான இறை ஆசிர்வாதங்களை தாரும். திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற தம்பதியர்களுக்கு உன்னத இறை ஆசிர்வாதங்களை தந்தருளும். மேலும் சிறப்பு கருத்துக்காக நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதித்து உமது பாதுகாப்பினால் பராமரிப்பினால் வைத்து வழிநடத்துவீராக. இந்த நாள் எங்களுக்கு பாதுகாப்பாக அமைய ஆண்டவரே உம்முடைய இரக்கப் பெருக்கத்திற்காக உருக்கத்தோடும் இடத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். இந்த தெய்வீக பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லாரின் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. எந்த இன்னலும் இடையூறும் கொரோனாவினுடைய தொற்று நோயும் பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு உம்முடைய வானத்தூதர்கள் எங்களை புடைசூழ்ந்து நின்று பாதுகாப்பாராக. தேவத்தாய் அன்னை மரியாள் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசி எங்களுக்கு என்றும் துணையாயிருப்பாராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகவழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஒரு மனதோடு ஒன்றாய் இணைந்து பரம தந்தையை நோக்கி நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கூடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள்
வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை இந்த வாழும் காலம் போகும். தேடும் அன்பதேவம். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுலமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறுதி வரை நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தான், அந்த மன்னவனின் அன்பை என திகழ்ந்தான். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரகோவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம், அன்னைக்கு கரகோவிப்போம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.